யஸ்ய யஸ்ய யதா காமம் ஷட்ரசேவஸ்வபிபூஜிதம் தத்சர்வம் காமதுக் திவ்யே அபிவர்ஷ கிருதே மம. வெவ்வேறு இது என்னங்கிறேள் அவளுக்கு ஷட்ரசம்னர் 6 சுவை, அறுசுவை. பேர் தான் நடராஜன் இல்லை, அறுசுவை எல்லாம் கொடுக்குறா. ஒரு பக்கம் அசோகா ஹல்வா கல்யாணபுரத்துலேருந்து களரி கொடுக்குறா. பூத்தரே குல்லு வருது ஆந்திராலேருந்து. பூரன் போலி, உங்க ஊர்ல ஒரே ஒரு பட்சணம் பண்ணுவேளே, பூரன் போலி. பூரன் போலி வந்துடுத்து. அப்புறம் ஆம்ரஸ் எல்லாம் இது கொடுத்த உடனே கௌஷிகர் ஆடி போயிட்டார். என்னப்பா இது இப்படி எல்லாம் சமையல் பண்ணி கொடுக்குறா, இது என்ன வசிஷ்டரே எங்க நீங்க பின்னாடி இது அக்ஷய பாத்திரம் இத்திரை பாத்திரம் வச்சிருக்கல, இப்படி வருதே சாப்பாடுன்னு சொன்ன உடனே அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றார். கம் கம் கௌஷிக் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு வெளியில கொல்லப்புறத்தை போய் பார்த்தா ஒரு மாடு, ஷபலான்னு பேர், யுனிக் மாடு. அந்த மாடை நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா என்னென்ன உங்களுக்கு தேவையோ நீங்க வந்து கொத்பீர் வடி அப்படின்னா அது வந்துடும். அப்புறம் என்ன இங்க இதெல்லாம் பண்ணுவாள், இது உந்தியோ உந்தியோ, நான் இந்த ஊர்ல இருந்தவன் தானே, உந்தியோ. அப்புறம் இதெல்லாம் வந்துடும், ஃபாஃபடா கான்வி டேப்லா. அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு அது நரசிம்மர் மாதிரி இருக்குமே, காரமும் இல்லை புளிப்பும் இல்லைன்னு சுந்தா, அது எல்லாம் வந்துடுச்சு. அப்போ இந்த கௌஷிகருக்கு தெரிஞ்சுடுத்து, ஓஹோ இந்த வசிஷ்டர் கிட்ட இப்பேற்பட்ட விஷயம் இருக்கு. அவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி ஒரு யூனிக் கிரீச்சர்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் பொசிஷன்ல தான்ப்பா இருக்கணும். உங்களுக்கு தெரியுமோ, இந்தியாவில் ஒரு ரூல் உண்டு, சந்தன மரத்தை நீங்க உங்க ஆத்துல வளர்த்தேன்னா யூ ஹாவ் நோ ரைட் டு கட். ஒருவேளை தப்பி தவறி வச்சுட்டேன்னா அது கவர்மெண்ட் பெர்மிஷன் எடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக் இதுல வந்துடும், ஏன்னா ஸ்மகிள் பண்ணக்கூடிய மரம் இல்லையா அதெல்லாம். அந்த மாதிரி இவ சொல்லிட்டு ஷபலாவை கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவோன்னு ஒரு பெரிய ஃபேசிமிலி போட்டு தேர் பை யோர்ஸ் ரிகார்ட்ஸ் இது கௌஷிக் அப்படின்னு போட்டார், ஜி கௌஷிக் அப்படின்னு போட்டார். காதி பிள்ளை இல்லையா, ஜி கௌஷிக்னு போட்டு சைன் போட்டு சாப்பா போட்டு கொடுத்துட்டார். வசிஷ்டர் வந்து சொல்லிட்டார், கொடுக்க முடியாது கௌஷிகரே, நீங்க கவர்மெண்ட்லன்னு கேட்டாலும் we cannot. ஏன்னா இந்த மாட்டினுடைய அனுகிரகத்தால தான் நாங்க வெவ்வேறு யாகங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு யாகத்துக்கெல்லாம் நிறைய நெய், பால், தயிர், சீசு, பட்டர்லாம் தேவை. அதை வச்சுதான் நாங்க யாகம் பண்றோம். அஸ்யாம் ஹவ்யம் ச கவ்யம் ச. நான் சொல்றதெல்லாம் ராமாயண ஸ்லோகங்கள், ஞாபகம் வச்சுங்கோ. பிராணயாத்ரா ததைவ ச ஆயத்தம் அக்னிஹோத்ரம் ச பலிர் ஹோமஸ்ததைவ ச. அக்னிஹோத்ராதிகள் பண்றதுக்கு எங்களுக்கு ஷபலாவுடைய அனுகிரகம் தேவை. we cannot part with ஷபலா. ஷபலாவை எடுத்துன்னு போகாதீங்கோ. கௌஷிகர் கம்முன்னு இருந்திருக்கணும் இல்லையா, இங்கதான் ப்ராப்ளம். when you have not replied or given proper reply to the government's call, Vasisht சாவதான், நான் உங்களோட யுத்தம் பண்றேன்னு விட்டேன். அவருக்கு என்னன்னா, வசிஷ்டருக்கு எங்க ஆர்மி இருக்கும், இந்த கொத்மீர் வடியெல்லாம் பண்ணி கொடுத்துருவார், சண்டையெல்லாம் எங்க போடுவார்னு நினைச்சு. இந்த ஷபலாக்கு எவ்வளோ, மாட்டுக்கு எவ்வளோ பவர் இருந்ததுன்னா அது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுடுத்து. வெவ்வேறு சைன்யங்கள் வர ஆரம்பிச்சுட்டா வசிஷ்டருடைய ஹெல்ப்புக்கு, ரெஸ்கியூக்கு. யார் யார் வந்தா நடக்கிறா, பல்லவர்கள், பல்லவாஸ். பல்லவாஸ் எந்த ஊரு? காஞ்சிபுரம் சார். அது கூட தெரியாம நீங்கள்லாம் உட்கார்ந்து இதுக்கு வர உங்களெல்லாம் கூட்டு நாங்க தப்பு பண்ணிட்டோம். பல்லவாஸ் காஞ்சிபுரம்னு கூட தெரியல. இந்த பல்லவாஸ் இல்லை, அதுக்குதான் கேட்டேன். ஏன்னா நம்ம காஞ்சிபுரம் தொண்டை மண்டலத்துல கூட கொண்டாடக்கூடிய பல்லவ மன்னர்கள், they trace their ancestry to அஸ்வத்தாமா who is the son of Drona. அப்படின்னா மகாபாரத காலத்துக்கு அப்புறம் தான் பல்லவர்கள். நம்ம ராமாயண காலத்துக்கு போறோமே, பால் ஹவ அப்படின்னா ஈரான் அர்த்தம். ஈரான்ல இருந்து ஆர்மி வந்தது. நம்ம எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, சார் சண்டையெல்லாம் வந்து வெறும் வெஸ்மாம்பலத்துலேருந்து சனாதன தர்மமே எப்படி எல்லாம் நினைச்சுட்டு இருக்கானா, நம்ம ஆரியகவுடா ரோட், லேக் வியூ ரோட்லேருந்து ஆரம்பிச்சு டெல்லியில இருக்க ஆர்கே புரம் வரைக்கும் தான் நினைச்சுட்டு இருக்கோம். தட் இஸ் அவர் ராங் அண்டர்ஸ்டாண்டிங். ஞாபகம் வச்சுங்கோ, துரோண பர்வால ஒரு ஸ்லோகம் மகாபாரதத்துல, துரியோதனன் பக்கம் யாரெல்லாம் எந்த ஆர்மி சண்டை போட்டுதுன்னு ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார் வியாசர். சீனாம், சைனாலேந்து ஆர்மி வந்ததுன்னு ஒரு இடம் இருக்கு துரோண பர்வால, துரியோதனனுக்கு சப்போர்ட்டா. அதனால அவர் நாலேஜ் தட் our history and culture is restricted to the current day boundaries is wrong. அங்க எல்லாம் வந்திருக்கா அந்த பெயிண்டிங்லாம், அப்பதான் வந்தது. அவர் கிளம்பி போயிட்டார், அவ்வளவுதான். அவளும் என்ன பண்ணிவிட்டா, நார்மல் டெலிவரி, குழந்தை பிறந்தாச்சு. அடுத்தது இந்திரன் ஒரு ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கான், எந்த ரிஷியை போய் அடுத்தது கெடுக்கலாம்.
இந்திரன் அடுத்த ப்ராஜெக்ட் வந்துடுத்து அவளுக்கு. இந்த ஓலால தான் நம்ம போகும்போது நம்ம ரைடு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு இன்னொரு அலாம் ஒன்று வரும். அந்த மாதிரி அவன் அக்செப்ட் பண்ணிப்பானா ரிஜெக்ட் பண்ணிப்பான். அடுத்த ப்ராஜெக்ட் வந்துடுத்து. அந்த பொண்ணு மேனகா இந்த பிறந்த குழந்தைய அப்பாவும் தியாகம் பண்ணிவிட்டா, அம்மாவும் தியாகம் பண்ணிவிட்டா. இதே ஹரித்வாருக்கு மேல ரிஷிகேஷ்க்கு மேல லோவர் பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸ்ல விட்டுட்டு போயிட்டா. தேவதாருன்னு பேர், அதுக்கு டியோதார் ட்ரீஸ்ன்னு சொல்றோம், அது கீழே விட்டுட்டு போயிட்டா. மழை கொட்ட ஆரம்பிச்ச போது அங்க இருந்த சகுந்த பட்சிகள் இந்த குழந்தைய ரட்சணம் பண்ணித்தான். அதுகளுக்கெல்லாம் பாவமா இருந்ததா அந்த பொன் குழந்தைய பார்த்த உடனே. சகுந்த பட்சிகள் ரட்சணம் பண்ண குழந்தைக்கு சகுந்தலா அப்படின்னு பேரு. அவதான் அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிட்டா. சரி, இப்ப இருக்கட்டும். இப்போ என்னன்னா, இப்போ விஸ்வாமித்திரர் கதைக்கு வருவோம். விஸ்வாமித்ரர் மறுபடியும் சேகரித்த தபோசக்தி மேனகாவோடு இருந்து போச்சு. மறுபடியும் 0, 40% இருந்த சார்ஜ் 0 வந்துட்டு எவ்வளவு தடவை தோத்து போயிருக்காரு பாருங்க. ஆச்சா, இதுக்கப்புறம் இன்னொரு கதை. ஐயோ முடியாது போல இருக்கே சார் இது. இன்னொரு கதை, பாக்கி ஹே மேரா தோஸ்த், பிக்சர் பாக்கி ஹே. என்ன பிக்சர்னா, இதுல ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு கதை. மித்ரசஹன் அப்படின்னு ஒரு ராஜா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. மித்ரசஹன் ஒரு ராஜா அயோத்தியால. இந்த மித்ரசஹன் என்ன பண்ணிவிட்டான், 2 ராட்சசால ஒரு ராட்சசால கொன்னுட்டான். ராட்சசன்னா என்னது, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். இந்த ஒருத்தன் போயிட்டாரு கனடால, நிஜர் மாதிரி வச்சுக்கோங்க. நிஜர் மாதிரி அவனும் ஒரு ராட்சசனை கொன்னுட்டான். அந்த இன்னொரு ராட்சசன் மிஞ்சி இருந்தவன் அவன் என்ன பண்ணிவிட்டான், அவனுக்கு இந்த ராஜாவை பழி வாங்கணும்னு ஒரு எண்ணம். இந்த பேக்ரவுண்ட் கௌஷிகருக்கு தெரிஞ்சுடுத்து. வசிஷ்டர் இருக்கட்டும், கௌஷிகருக்கு தெரிஞ்சது. அதை அப்புறம் என்னன்னு பாக்குறேன். இப்ப இந்த வசிஷ்டர் குலகுரு அவர் என்ன பண்ண, அவர் வேஷத்துல இந்த விஞ்சி போன ராட்சசன் ஒரு நாள் வந்து இவர்கிட்ட கேட்டான், இந்த மித்ரசகன் கிட்ட, எனக்கு சசாம்சம் குடு, முயலை சமைச்சு குடு, ராபிட் கறி, ஏதோ பொரிச்ச குழம்பு கூட்டம் ஏதோ ஒண்ணு ராபிட்ல பண்ணணும். அத பாவம் ராஜாவே சரி வசிஷ்டர் குலகுருவே கேட்டார்னு பண்ணி கொடுத்துட்டாரு. ஹாட்டா வறுத்து ஏதோ பண்ணி கொடுத்துட்டார். இலையில சாப்பிடும் போது அது நிஜம் வசிஷ்டர் அவர் பார்த்த உடனே, இது என்னப்பா முயல்லாம் பண்ணி போட்டிருக்காளே, ஹவு டேர் யூ ராஜா யூ டூ திஸ் அப்படின்னு சாபம் கொடுக்க போயிட்டார். சாபம் கொடுக்க போன உடனே இந்த ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்னது சார் நீங்க தான், அவனுக்கு பாவம் இந்த பேக்ரவுண்ட்லாம் தெரியாது. இது வந்தது முன் வசிஷ்டர் 1.0 ராட்சசன், 2.0 ஒரிஜினல்னு தெரியாது. அவன் கொஞ்சம் ஜலத்தை கையில எடுத்துட்டான். எடுத்துட்டு வசிஷ்டரை சபிக்கலாம்னு போன உடனே அவரோட வைஃப் வந்து தடுத்துட்டா. என்ன சார் இது, நம்ம புரோஹிதர், இந்த வாத்தியார் இல்லைன்னா யாரும் கிடைக்க மாட்டான் நமக்கு, அவருக்கெல்லாம் சாபம் கொடுக்காதீங்கன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அந்த மந்திர ஜலம், சாபம் கொடுக்க வேண்டிய ஜலத்தை காலில் விட்டு விட்டான். அந்த பார்ட்டு கருப்பா போயிடுது, கல்மஷம் அடைஞ்சு கொடுத்து. கல்மாஷபாதன் அவனுக்கு பேர் வந்தது. இந்த கல்மாஷபாதன் என்ன பண்ணிவிட்டான்னா, வசிஷ்டர் மேல ஒரு சின்ன வைரி இருந்துட்டே இருந்தது. வைரினா ஒரு வெண்டேட்டா. இந்த வசிஷ்டர் மேல கௌஷிகருக்கு ஒரு வெண்டேட்டா. நீங்க இந்த 12th நைட்னு ஷேக்ஸ்பியர் ஒன்று எழுதின ட்ரையாங்கிளா இருக்கும், அந்த மாதிரி ஒண்ணு. இவருக்கு அவரை கண்டா பிடிக்காது, அவருக்கு இவரை கண்டா பிடிக்காது. அந்த வசிஷ்ட அந்த கௌஷிகர் என்ன பண்ணிவிட்டார், இந்த விஞ்சி போன ராட்சசனை மித்ரசஹன்கிற ராஜா கல்மாஷபாதன் மேல ஏவ விட்டார். அவன் பொசஸ்ட் ஆயிட்டான். ஒரு நாள் என்ன ஆச்சு, இந்த வசிஷ்டருடைய பிள்ளை சக்தி, வசிஷ்டருக்கு ஒரு பிள்ளை சக்தின்னு இருந்தார். அந்த சக்தி ஒத்தடி பாதையில நடந்து போகும்போது எதிர்க்க ராஜா வந்தார். எப்பவுமே பாருங்க, இந்த சின்ன கல்லியில எல்லாம் எப்பவுமே ஓட்டுறவா சாமர்த்தியமா ஓட்டணும், நல்லா ஹார்ன் பண்ணணும். அப்பதான் இருக்கவருக்கு தெரியும் ஒரு வண்டி வரப்போறதுன்னு. ஏன்னா நீங்க வந்து இல்லாட்டா ஒருத்தர் ரிவர்ஸ் தான் எடுக்கணும், யூ கேனாட் கிராஸ். இப்ப யார் வழி கொடுக்கிறது, க்ஷத்ரியனான கல்மாஷபாதனா, பிராமணனா இருக்கக்கூடிய சக்தியா, யாராவது வழி கொடுக்கணும், வயல்ல இறங்கணும். இந்த கல்மாஷபாதனுக்குள்ள ராட்சசன் அந்தர்கத்தமாயிட்டான் இல்லையா, ஒரு அடி அடிச்சான் அந்த சக்தியை, சக்தி கீழே விழுந்து செத்து போயிட்டார். சோ வசிஷ்டா லாஸ்ட் ஹிஸ் எல்டஸ்ட் சன். அதான உடனே இது ரொம்ப வசிஷ்டருக்கு வருத்தம். தற்கொலைக்கு முயற்சி பண்ணார். அந்த காலத்தில் சூசைட் பண்ணிட்டார் வசிஷ்டர். பண்ணும்போது என்ன ஆயிடுத்து, அவருடைய மாட்டு பொண்ணு கர்ப்பத்திலேருந்து, அதிருஷ்யந்தின்னு பேர், அவ கர்ப்பத்துல ஒரு குழந்தை வேத மந்திரம் சொல்ற மாதிரி இவர் காதுல விழுந்தது. ஐயோ, இந்த பேரனுக்காகவாவது நம்ம உயிரோட இருக்கணும்னு. அந்த பேரனுக்கு தான் பராசரர்னு பேர். புரியுறதா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வியாசம், வசிஷ்ட நப்தாரம், சக்தேவ் பௌத்ரம், பராசராத்மஜம். இப்ப அந்த ஆர்டர் புரிஞ்சுட்டா?
இப்போ இந்த வசிஷ்டர் இப்படி எப்படியோ பேரனை வச்சு சமாளிச்சுட்டார். இது கௌஷிகருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. இப்படியும் நம்மளால வசிஷ்டரை ஜெயிக்க முடியலையே. ஏன்னா சூசைட் பண்ணிக்க வேண்டியவர் பேரனுக்காக உயிரோட இருந்துட்டார். அப்பதான் வசிஷ்டர் கிளம்பி நேர திராவிட தேசத்துக்கு வந்தார், சவுத்துக்கு வந்தார். இப்ப நான் சொன்னேனே, நார்த் வெஸ்ட் புஷ்கர் ராஜஸ்தான் வைக்கலாம் போய் சவுத்துக்கு வந்தார். சவுத்துக்கு வரும்போது ஒரு இடம் எங்கன்னா காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே பக்கத்துல ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அங்க பிராமணாலாம் யாக வேள்வி பண்ணணும், காரியங்கள் பண்ணணும்னு புல் வளப்பா. அதுக்கு தர்பைன்னு பேர். தர்பை புல் வளப்பா. அது ரொம்ப தூய்மையான புல், பியூரிட்டி, பவித்திர புல், தூய புல் நிறைந்த அந்த அக்ரஹாரம் காஞ்சிபுரத்துல அதுக்கு தூப்புல்னு பேர். அங்கதான் பிற்காலத்துல வேதாந்த தேசிகன்கிற ஆச்சாரியன் பிறந்தார். தூப்புல் குலமானியே அப்படின்னு தூப்புல்ல பிறந்தார். அந்த இடத்துல உட்கார்ந்து விஸ்வாமித்திரர் இந்த கௌஷிகர் தியானம் பண்ணின்னு வந்தார் பெருமாளை. அப்ப பண்ணலாம்ங்கிறதுக்குள்ள ரம்பா வந்துட்டா. ஐயோ என்ன சார் முடியாது போல இருக்கே. ரம்பா வந்துட்டா. அப்ப இவர் சொன்னார், ஏ ரம்பா, டோன்ட் கம் நியர் மீ, என்னோட தப்போ சக்தி எல்லாம் சபிச்சிருவேன்னு சொல்லிட்டார். அவ கிளம்பி போயிட்டா. அப்போ இந்த விஸ்வாமித்திரர் அந்த எவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் பாருங்க, என்ன லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அப்பேல டவுன்ஸ் தான், இதுக்கு உட்காந்துட்டு தியானம் பண்ணார். அப்போதான் அந்த தூப்புல் காஞ்சிபுரத்துல தியானம் பண்ணும் போது சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியா ஒரு தாமரையில பெருமாள் தெரிஞ்சார். உடனே எவ்வளவோ காலாந்தரமா ரிஷிகள் அந்த பெருமாளை ஜபித்த மந்திரத்தை ஒரு மந்திரமா காயத்ரின்னு கொண்டு வந்தார். அப்பாடி, இப்பதான் சார் காயத்ரி பிறந்தது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த காயத்ரி மந்திரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கு பாருங்க. இட் இஸ் நாட் an easy ப்ராடக்ட். இப்போ இங்க இருக்கக்கூடிய புருஷாளுக்கெல்லாம் தெரியும், ஸ்திரீகளுக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, அப்ப அவர் சொன்னார், கோவத்தால சில விஷயங்கள் பண்ணிட்டார். வசிஷ்டரை கோவத்தால ஜெயிக்கணும்னு சண்டை போட்டு அத்தை பண்ணி இத்த பண்ணி பண்ண சில இடத்துல காமத்துக்கு வசப்பட்டுட்டார். இந்த மேனகா அவகிட்டலாம். அப்பதான் அவர் சொன்னார், இத்தனை நாள் நான் கோவத்துக்கு வசப்பட்டேன், காமத்துக்கு வசப்பட்டேன், ஆனா செய்தது என் ஜீவாத்மா அல்ல. காமோ அகாரிஷீத் மன்யுஹு அகாரிஷீத். கார்த்தால இந்த சொல்லிட்டு போவார், காமோ காரிஷீத் மந்திரோ மன்யு காரிஷீத் ஜபம் ஆயிடுதா. அதுதான் இது. இந்த இட்லிக்கு முன்னாடி வருது பாருங்க, அதுதான் இது. காமோ காரிஷீன் நமோ நமஹ. காமோ அகாரிஷீத் காம கரோதி நாஹம் கரோமி காம கர்த்தா நாஹம் கர்த்தா காம காரயிதா நாஹம் காரயிதா ஏஷதே காம காமாய ஸ்வாஹா. நான் செய்யவில்லை, கோபம் செய்தது நான் செய்யவில்லை, காமம் தான் செய்தது. அதுதான் இது. மன்யுரகாரிஷீன் நமோ நமஹ. காம அப்படின்னா ஆசை, லஸ்ட். மன்யுனா கோபம். அதனால்தான் நம்ம சிவபெருமான் ஸ்ரீருத்ரத்துல முதல் அனுவாக்கத்துல சில மந்திரங்கள்ல கோபமா இருக்கார். அதுக்காக தான் வேதம் சொல்றது, ஃபர்ஸ்ட் சிவா கூல் டவுன். அதனால யாதைஷு சிவதமா சிவோ சிவம் பபூவதே தனுஹு மன்யவ உதோத இஷவே நமஹான்னு ஆரம்பிக்கும். மன்யுனா கோபமா இருக்க ருத்ரனே கூல் டவுன், மிஸ்டர் கூல் அப்படின்னு ஆகுன்னு சொன்னோம்னா அப்புறம் சிவன் கிட்ட என்ன வேணாலும் கேட்கலான்னு வேதம். அப்பதான் மன்யுரகாரிஷீன் நமோ நமஹ. மன்யுரகாரிஷீன் மன்யு கரோதி நாஹம் கரோமி மன்யு கர்த்தா நாஹம் கர்த்தா மன்யு காரயிதா நாஹம் காரயிதா ஏஷதே மன்யோ மன்யவே ஸ்வாஹா. காமம் செய்தது நான் செய்யவில்லை, கோபம் செய்தது நான் செய்யவில்லை. அதுதான் அதனால காயத்ரிக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லணும். இப்ப விஸ்வாமித்திரருடைய கனெக்ஷன் புரியும். பண்ணிட்டாரா? இது எந்த இடம் சொன்னேன்? காஞ்சிபுரத்தை எந்த இடம் சொன்னேன்? தூப்புல விடக்கூடாது, எங்க தேசிகன் ஊருது. இப்ப ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தேசிகன் எந்த கோத்திரம் தெரியுமா? விஸ்வாமித்திர கோத்திரம். சரி, இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டோ இவருக்கு. ஆனா இப்போ காயத்ரி மந்திரத்தை உலக க்ஷேமத்துக்காக வாங்கிட்டார், உலகம் நன்னா இருக்கணும்னு வாங்கிட்டார், அதை தியானம் பண்ணியாச்சு. ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் வசிஷ்டர் ஜெயிக்கணுமே. வசிஷ்டருக்கு இருந்தது இவர்கிட்ட இல்லை. அதுதான் என்னன்னா பிரம்ம ரிஷி பட்டம். அவருக்கு ஒரு டைட்டில் பிரம்ம ரிஷின்னு கொடுத்துருவா. இப்போ இதெல்லாம் அந்த டைட்டில்ஸ் எல்லாம் உண்டு இல்லையா? இப்போ CFA 3 லெவல் கிளியர் பண்ணிட்டு 4 வருஷம் ஒருத்தர்கிட்ட இருந்தா சார்ட்டர் ஒன்று கிடைக்கும், இந்த CFA சார்ட்டர்னு ஒன்று கிடைக்கும். அந்த மாதிரி அது ஒரு டைட்டில். அவருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் வேணும். ஆனா ஒரு தடவை என்ன கிடைச்சது? ரிஷி, ராஜ ரிஷி, மகரிஷி, இப்படி எல்லாம் தான் கிடைச்சது. பிரம்ம ரிஷி கிடைக்கவே இல்லை.
சரி, இவர் என்ன பண்ணிட்டார், காயத்ரி மந்திரம் மட்டும் இருந்தா போறாது. ஏன்னா காயத்ரி தேவியை தியானம் பண்ணார். விஸ்வாமித்ர தபஃபலாம் பிரியதராம் விப்ராலி சம்சேவிதாம் நித்யா நித்ய விவேகதாம் ஸ்மிதமுகீம் கண்டேந்து பூஷோஜ்வலாம் தாம்பூலாருணபாசமான வதனாம் மார்த்தாண்ட மத்தியஸ்திதாம் காயத்ரீம் ஹரிவல்லபாம் திருணயனாம் தியாயாமி பஞ்சானனாம். காயத்ரி தேவியை தியானம் பண்ணிட்டு சூரியனை ஜபிச்சு அதுக்கு அந்தர்கதமா இருக்கக்கூடிய நாராயணனை ஜபிச்சு எல்லாம் எடுத்து இப்ப பிரம்ம ரிஷி பட்டம் வேணுமே, அதனால காஞ்சிபுரத்துல இருந்து அரக்கோணத்துக்கு நடந்து போனார். ஓ, அதுக்கு போற வழியில பகுதா அப்படின்னு ஒரு நதி, அந்த நதி தீரத்துல ஒரு மலை, அந்த மலை ரொம்ப பெருமை வாய்ந்த மலை. அந்த மலையின் உச்சியில் போய் தியானம் பண்ண ஆரம்பிச்சார், தபஸ் பண்ணார். இப்ப முடிய போறது, அப்புறம் ராமாயணம் ஆரம்பிச்சிடும். இப்ப நோட் பண்ணுங்க. தபஸ் பண்ணிட்டு இருந்தார். தபஸ் பண்ணும்போது இந்திரன் ஒரு வயோதிக வேஷத்துல வந்தார். இவர் தபஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஏதோ கபளம் வச்சிருக்கார், சாத கபளம் ஏதோ உருண்டையா வச்சிருக்கார். அதை சாப்பிடலாம்னு போகும்போது இந்திரன் வயோதிகரா வந்தவர், எனக்கு பசிக்கிறதே. இவர் போன கௌஷிகரா இருந்தார்னு வச்சுங்கோ, எப்படி வந்தீர் பிடி சாபத்தைன்னு கொடுத்திருப்பார். இவர் இப்ப ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டார். சோ வாட் சுவாமி, யுவர் வெல்கம், டேக் திஸ் 2 balls அப்படின்னு கொடுத்துட்டார். அந்த வந்தவர் சாப்பிட்டு என்ன சொன்னார், இப்போ உங்ககிட்ட கோபம் போயிடுத்து, ரம்பாவை ஜெயிச்சு காமத்தை ஜெயிச்சுட்ட, இப்ப கோபம் போயிடுத்து அப்படின்னு ஆசீர்வாதம். இவர் அந்த வயோதிகர் போன உடனே பிரம்மா பிரத்யக்ஷமானார். பிடி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம ரிஷி பட்டத்தை கொடுத்துட்டார். அந்த மலைக்கு தான் சோழசிம்ஹபுரம், ஷோலிங்கர்னு பேரு. ஷோலிங்கர் மலை மேலதான் அவருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் ஆயிடுதா. இப்ப முதல்ல காயத்ரி மந்திரம் தூப்புல கிடைச்சாச்சு, பிரம்ம ரிஷி பட்டம் ஷோலிங்கர்ல கிடைச்சாச்சு, ரெண்டும் திவ்ய தேசம். ஆனா இவருக்கு இதெல்லாம் வருது பெரிய விஷயம் இல்ல, வசிஷ்டர் ஒத்துக்கணும். வசிஷ்டர் ஒத்துக்கணுமே. வசிஷ்டர் வந்து வெல்கம் டு அவர் அசோசியேஷன், பிரம்ம ரிஷி அசோசியேஷன், ஏதாவது அவருக்கு ஒரு மெம்பர்ஷிப் கொடுக்கணும். இப்ப வசிஷ்டர் எங்கேன்னு தேடி பார்த்தா அவருடைய ஜிபிஎஸ் வந்து சோழ தேசத்துல காமிக்கிறது. இவர் இங்கேருந்து தொண்டை மண்டலத்திலேருந்து கிளம்பி போனார். இந்த ஊர் ரொம்ப பிரசித்தம். ஒரு காலகட்டத்தில் சோழர்களுக்கு தலைநகரியாக இருந்த ஊர். அதற்கு பட்டீஸ்வரம் அப்படின்னு பேர். விஸ்வாமித்திரர் போய் நிக்கிறார். இந்த வசிஷ்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? அப்பதான் வசிஷ்டர் சொன்னார், வாரும் பிரம்ம ரிஷியே அப்படின்னு சொன்னார். அப்பதான் வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி, அது பட்டீஸ்வரத்துல கிடைச்சது. ஆச்சா, இது விஸ்வாமித்திர சரித்திரம் எடுத்தா. இந்த விஸ்வாமித்திரர் தவம் பண்ணி செய்து கிடைத்த மந்திரம் தான் காயத்ரி. நன்னா ஞாபகம் வச்சுங்க, அவர் உருவாக்கல, இருந்த மந்திரத்தை டிஸ்கவர் பண்ணார், இன்வென்ஷன் பண்ணல. அந்த மந்திரத்தை இவர் யாருக்காவது கத்து கொடுக்கணும்னு நினைச்சார். அப்ப இருந்த பூனல்ல போட்டவா எல்லாருக்கும் கத்து கொடுத்தா. அவருக்கு அடிஷனல் 2 மந்திரம் கிடைச்சது. சரி, 2 மந்திரம், பலாம் அதிபலா அப்படின்னு 2 மந்திரம் அவர் கத்துண்டார். பலா அதிபலா. இந்த பலா அதிபலாவோட பெருமை என்னன்னா, இந்த பலா அதிபலா கத்துண்டா டயர்டே ஆக மாட்டோம். பாருங்க, நீங்க உபன்யாசம் கேட்டிருக்கீங்க இல்லையா, 2.5 மணி நேரம் ஆனோன்னு இங்க கேட்டதுக்கு எவ்வளவு டயர்டா வேல் தெரியுமா? 2.5 மணி நேரம் உட்காந்து கேட்ட உடனே நம்ம தான் பேசினா மாதிரி டயர்டா இருக்கும். அப்படியே அப்பா எப்போ முடிச்சாருன்னே தெரியல, பேசிண்டே இருக்கார் இவர், நடுவில் கேப்பே கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு தோணி போயிடும். அந்த பலா ஃபெட்டிக் தெரியாது, பசி தெரியாது. ஜபம், ஒரு காயத்ரி மந்திரத்தை ராமர் சொன்னார் அப்படின்னு இருக்கு ராமாயணத்துல. இப்ப விஸ்வாமித்திரரை பத்தி சொல்லியாச்சு, ராமாயணத்தை பத்தி சொல்லியாச்சு. இப்போ முதல் ஸ்லோகம் காயத்ரி ராமாயணத்துல. தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம். சரி, இதுதான் முதல் ஸ்லோகம், நம்பர் 1. ஞாபகம் இருக்கா? ஒரு 72 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் 1001 2001 ஒன்னு கூட நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த 1 ஸ்லோகம் தான் இது. இது எந்த எழுத்துல ஆரம்பிக்கிறது? தமிழ் குழம்பிடாதீங்க, தமிழ் மட்டும் கத்துண்டவா த வித்தியாசமே தெரியாது. தர்ப்பணம் தர்ப்பணம் எல்லாம் ஒண்ணுதான், கனக்கா எல்லாம் ஒண்ணுதான், ஹேமா கேமா எல்லாம் ஒண்ணுதான், அகல்யா அகல்யா எல்லாம் ஒண்ணுதான். அப்படி இல்லை, சம்ஸ்கிருதத்துல பாம் பிரிச்சு வச்சிருக்கா. அதனால புரியுதா? இந்த தபஸ்வாத்தியாய நிரதம் தல ஆரம்பிக்கிறது. காயத்ரி மந்திரம் நீ சொல்லுடா, எதுல ஆரம்பிக்கிறது? நீ சொல்லு.
பாருங்க பையன் கரெக்டா சொல்றான் பாருங்க. பூர் பூவன் தானே ஆரம்பிக்கிறது, ப தானே வந்திருக்கணும். கரெக்டா. உன் பேர் என்ன? அனந்த். பெரிய பேரெல்லாம் வச்சிருக்கான். அனந்த் என்ன சொல்றான்னா பால தானே ஆரம்பிக்கணும் சுவாமி. இது எப்படி தால ஆரம்பிக்கிறது? ஞாபகம் வச்சுங்கோ, காயத்ரி மந்திரம் ஆரம்பிக்கிறது தத்சல தான், தத்சவித்துர்ல தான். அந்த பூர்புவஸ்வ அதுக்கு வியாகிருத்தின், அதாவது ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு மந்திரத்துக்கு உண்டான இன்ட்ரோடக்டரி வார்த்தையை ஒழிய காயத்ரியுடைய எண் அது ஏன் சார் அது பால ஆரம்பிக்க கூடாதுன்னா ஆரம்பிக்க முடியாது. அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. காயத்ரி இஸ் த நேம் ஆஃப் அ மீட்டர். சந்தஸோட பேரு காயத்ரி. அந்த காயத்ரி சந்தஸுக்கு 24 அக்ஷரங்கள் இருக்கும். 24 அக்ஷரங்களோடு கூடியிருந்தால் அது காயத்ரி.